குக்கர் சிக்கன் சூப்பராக 10 நிமிஷத்தில் செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இது தான் பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா இவ்வளவு தான். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ எல்லாம் போட்டு அதை வெடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேருங்க. இது கூட நான் டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கின உடனேவே சிக்கனை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி தான் மசாலாவை சேர்ப்பேன். நான் எப்பயுமே இந்த டைம் மாற்றி செய்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலா ஆச்சி சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், இது 3 மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது. இதை போட்டு ஒரு கிண்டி விட்டு சிக்கனை சேர்த்துருக்கேன். இது 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டிருக்கேன். அதை நல்லா 2 நிமிஷம் வதக்கின உடனே லாஸ்ட்டாக தக்காளியை போட்டு ஒரு கிண்டி விட்டுடுங்க. தக்காளிலாம் ரொம்ப மசியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு விசில் விடும்பொழுது அது தானாகவே மசிஞ்சிரும். 1 கப்பு தண்ணியை ஊற்றுங்க. குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. 2வது விசில் வந்தால் சட்னி ஆகிடும். ஒரு விசில் கரெக்டாக விட்ட உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பனிங்கில் 2 நிமிஷம் அதை நல்லா கிரேவியே அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும். கரண்டியால் சைடில் இது பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இறக்கி வச்சு மல்லித்தழையை போட்டு தூவி இறக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற கெட்டி கிரேவியாக எம்மியான டேஸ்ட்டில் வந்துடும். இது சப்பாத்தி, பூரி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.